ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி முட்டைக்கோஸ் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ 1 கப் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2-3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கப் கடல மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பச்சை மிளகாய், 2-3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த 1 கப் முட்டைக்கோஸை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அது கூடவே 2-3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 2-3 கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. நான் இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட்டாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அப்போ தான் அந்த வெங்காயத்தை கூட அந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்துருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துப்போம். 1/2 கப் கடல மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஊற்ற வேணாம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்ட மாதிரி தெளித்து விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சாச்சு. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துப்போம். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோம். இது மாதிரி உதிர்த்து விட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். இல்லை உங்களுக்கு மொத்தமாக தான் வேணும்னா அது மாதிரியும் கூட போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். நீங்கள் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹையில் வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நான் கலர் பொடி போடலை. உங்களுக்கு கலராக வேணும்னா நீங்கள் கலர் பொடி கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம். எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.